Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸாம்பிள் 3.18 வந்து பார்க்க போறோம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா கொடுத்திருக்க டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே நம்மள ஃபேக்டரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபேக்டரைஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த இதை சிம்பிளிஃபை பண்ண தான் சொல்லியிருக்காங்க. சிம்பிளிஃபை பண்றதுக்கு நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படின்னா டினாமினேட்டர்ல இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்தோம்னா ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். அப்படின்னா அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கக்கூடிய குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வந்து என்னன்னு பார்த்தோம்னா x² - 5x + 6. இதை நான் ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். ஃபேக்டரைஸ் பண்ணால் இந்த இடத்துல 6 அண்ட் இந்த இடத்துல -5. அப்படின்னா 3 2s தான் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு 6 கிடைக்கும். அது ரெண்டையும் ஆட் பண்ணால் 5 கிடச்சிருக்கும். ஆனால் -5 கிடச்சிருக்காது. அப்படின்னா இந்த ரெண்டு சைடுமே நான் மைனஸ் வந்து எழுதி அப்படின்னா -3 × -2 + 6 வந்து கிடச்சிருக்கும். -3யும் -2 ஆட் பண்ணால் -5 வந்து கிடச்சிருக்கும். அப்படின்னா ஃபேக்டரைஸ் பண்ணுறப்ப எனக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா x - 3 x - 2ன்னுட்டு ரெண்டு ஃபேக்டர்ஸ் கிடச்சிருக்கு. நடுவில் ப்ளஸ் இருக்கிறனால ப்ளஸ் எழுதியாச்சு. அடுத்து 1/. இப்போ இந்த டேர்மை நான் ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். இந்த டேர்மை நான் ஃபேக்டரைஸ் பண்ணுறேங்கிறப்ப எனக்கு 2 அண்ட் -3 கிடச்சிருக்கும். அப்படின்னா 2 1s are 2 மல்டிப்ளை பண்ணுறப்ப 2யும் 1யும் ஆட் பண்ணோம்னா 3 கிடச்சிருக்கும். ஆனால் -3 வரணும். அதனால் ரெண்டு சைடுமே மைனஸ் போட்டுக்கிறேன். அப்படின்னா -2யும் -1யும் மல்டிப்ளை பண்ணுறப்ப 2, அடுத்து -1யும் -2வையும் ஆட் பண்ணுறப்ப -3 கிடச்சிருச்சு. அப்படின்னா எனக்கு ஃபேக்டர்ஸ் x - 2 அண்ட் x - 1 கிடச்சிருக்கு. அடுத்து நடுவில் மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸ் சிம்பிள். அப்படின்னா 1/. இதை நான் ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். இதை ஃபேக்டரைஸ் பண்ணேன்னா 15 அண்ட் -8. அப்படின்னா 5 3s are 15. ரெண்டு சைடுமே மைனஸ் போட்டேன்னா எனக்கு +15 கிடச்சிடும். -3யும் -5யும் ஆட் பண்ணுறப்ப -8 கிடச்சிடும். அப்படின்னா எனக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் கிடச்சிருக்குன்னா x - 5 x - 3ன்னுட்டு ரெண்டு ஃபேக்டர்ஸ் வந்து கிடச்சிருக்கும். மொத்தமாக இதில் எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா 6 ஃபேக்டர்ஸ் வந்து இருக்குது. அப்படின்னா டினாமினேட்டர் இருக்கிறது எல்லாத்தையுமே நான் ஹோல் டினாமினேட்டராக நான் மாற்றணும். ஹோல் டினாமினேட்டராக மாற்றணுங்கிறப்ப நான் அதில் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் முதல்ல எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபேக்டராக நான் x - 1 வந்து எழுதிக்கிறேன். அடுத்தது x - 2 எழுதிக்கிறேன். x - 2 வந்து 2 டைம்ஸ் இருக்குது. ஆனால் எல்சிஎம் படி பார்த்தோன்னா 1 டைம்ஸ் மட்டும்தான் எழுதணும். அடுத்து வேறு என்ன ஃபேக்டர் இருக்குதுன்னு பார்த்தோன்னா x - 3 இருக்குது. அடுத்து x - 5 இருக்குது. x - 3யும் வந்து பார்த்தோன்னா 2 டைம்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு டைம் எழுதுனா போதும். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு டேர்மை மட்டும் நான் கன்சிடர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டேர்மில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா x - 3 x - 2 மட்டும்தான் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தோம்னா எனக்கு என்னென்ன எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு பார்த்தோம்னா x - 1 எக்ஸ்ட்ராவாக இருக்குது, x - 5 எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அதை நான் மேலே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படின்னா x - 1 × x - 5ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன். அடுத்து ப்ளஸ். இப்போ இந்த இதில் பார்த்தோன்னா x - 2 அண்ட் x - 1 இருக்குது. எது எக்ஸ்ட்ராவாக இருக்குதுன்னு பார்த்தோன்னா இந்த ரெண்டு டேர்மும் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அதனால் அதை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். x - 3 × x - 5. மைனஸ் இருக்கிறனால மைனஸ் போட்டாச்சு. இங்கே x - 5 அண்ட் x - 3 இருக்குது. இந்த ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது. எது இல்லைன்னு பார்த்தோன்னா இது இல்லை. அதனால் அதால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். x - 1 × x - 2. இப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே நான் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறேன். அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக மல்டிப்ளை. அப்படின்னா x × xங்கிறப்ப x². அடுத்து x × -5ங்கிறப்ப -5x. அடுத்து -1 × xங்கிறப்ப -6. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 1 × 5ங்கிறப்ப 5. அடுத்தது ப்ளஸ். இதுக்கும் ஒருக்கும் தனித்தனியாக மல்டிப்ளை பண்ண. அப்படின்னா x × xங்கிறப்ப x². அடுத்தது x × 5ங்கிறப்ப 5 மைனஸ் இருக்கிறதுனால -5x. அடுத்து -3 × xங்கிறப்ப -3x. அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 × 5ங்கிறப்ப 15 எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ நான் இந்த இடத்துல மைனஸ் அப்படியே வச்சுக்கிறேன். எக்ஸை மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா x × xங்கிறப்ப x². x × -2ங்கிறப்ப -2x. அடுத்தது -1 × xங்கிறப்ப -6. அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 1 × 2ங்கிறப்ப 2 கிடச்சிருக்கும். டிவைடட் பை இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே எழுதிக்கிறேன். x - 1 × x - 2 × x - 3 × x - 5. இந்த டேர்ம்ஸை அப்படியே எழுதிக்கிறேன். ஈக்குவல் டு. இப்போ நான் இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுத போகிறேன். x² -5x -xோட வேல்யூ -6x + 5. அடுத்தது x² -5x -3xோட வேல்யூ -8x + 15. அடுத்து இந்த மைனஸ் ஒவ்வொருக்கும் தனித்தனியாக கொடுத்தோன்னா -x². அடுத்தது -2x -xை வந்து ஆட் பண்ணனா -3x கிடச்சிருக்கும். அப்படின்னா மைனஸால் மல்டிப்ளை பண்ணோம்னா +3xஆக மாறிடும். அடுத்தது -2ங்கிறப்ப -2 ஹோல் டிவைடட் பை இந்த டேர்ம்ஸை அப்படி எழுதிக்கிறேன். x - 1 × x - 2 × x - 3 × x - 5. இப்போ x² ஆட் பண்ணனா 2x² கிடைக்கும். அதோட ஒரு x² மைனஸ் பண்ணனா எனக்கு வெறும் x² மட்டும்தான் கிடச்சிருக்கும். அடுத்தது -6x. அடுத்து -8x ஆட் பண்ணனா எனக்கு -14x கிடச்சிருக்கும். -14xோட ஒரு 3x ஆட் பண்ணுறப்ப எனக்கு வெறும் -11x மட்டும் கிடச்சிருக்கும்.
அடுத்தது 5யோட 15 ஆட் பண்ணனா எனக்கு 20. அடுத்து 20யோட ஒரு 2 மைனஸ் பண்ணனா 18 வந்து கிடச்சிருக்கும். அப்படின்னா ப்ளஸ் 18 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5. இப்போ நான் இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். அதனால் இதை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறேன். ஃபேக்டரைஸ் பண்ணனா எனக்கு 18 வந்து மேலே இருக்கும், மைனஸ் லெவல் வந்து கீழே இருக்கும். அப்படின்னா 9 2s are 18 கிடச்சிருக்கும். 9 2s are 18ங்கிறப்ப ரெண்டு சைடுமே நான் மைனஸ் போட்டுக்கிறேன். அப்படின்னா மைனஸ் 9 மைனஸ் 2 மல்டிப்ளை பண்ண 18, மைனஸ் 9 மைனஸ் 2 ஆட் பண்ணால் மைனஸ் லெவல் கிடச்சிருக்கும். அப்படின்னா ஃபேக்டர்ஸ் என்னென்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா எக்ஸ் மைனஸ் 9 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. இங்கே டினாமினேட்டரில் இருக்கிற டேர்ம்ஸை அப்படி எழுதிக்கிறேன். எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5. அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2 கேன்சல். அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா எக்ஸ் மைனஸ் 9 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5ங்கிறது தான் ஃபைனல் ஆன்சராக கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட். அப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிங்க. அப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிங்க. தேங்க்யூ.